மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ள வேலையெல்லாம் வச்சுக்காதீரும். அதாவது இந்த தகவலை வச்சு பேசினா அவன் என்ன பேச போறோம் என்ன கேட்கலாம் தெரியாம அப்படியே அமுகிறாரு பாருங்க. ஆமாயா, அவர் பாருங்க அந்த தகவலை நான் நம்புறேன். அந்த தகவலை இப்ப பார்க்கணும். ஏய், இன்னைக்கு இருக்காம பாரு. தம்பி இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஆமாங்க இப்படி இருக்காங்க. நாங்க தான் சொல்றோம், நாங்க மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம், மக்களுடைய சேவைக்கு எங்களுக்கு வாக்களிக்கும். மக்களுக்கு தெரியாது நீங்க என்ன, நீங்க எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்க, நீங்க அப்படி தாயா பேசுவீங்க. உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்கு, அதனால நீங்க பேசுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு வெற்றி வீரனும் வெற்றியை நோக்கி தாயா பயணிப்பான், தோல்வியை நோக்கி பயணிக்க மாட்டான். ஒரு டீமுக்கு தான் கப்பு கொடுக்கும். அதேதான், அதுதான் வந்து நான் ஒத்துக்கிறேன் சார். அதனால மக்கள் கையில இருக்கு. மனைவியை வச்சு ஒரு விழா எடுத்தா சார், துணைவியை வச்சு இன்னொரு விழா. ஏன்னா அந்த அம்மா வச்சுப்பாங்க. உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன வலிக்குது? எனக்கே வலிக்குது. ஏன் உனக்கு இவ்வளவு கருத்து? நீ நல்ல மனுஷனா இருந்தா உன் மேல வழக்கு போட மாட்டேன். நீ அயோக்கியனா இருக்கனால உன் மேல வழக்கு போட்டதுக்காக நீ வக்கனையா பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஏதாவது ரோட்ல இறக்கி விட்டு எவனா சாத்திட போறாங்க. நீங்க வருவீங்களா ஓட்டி வரதுக்கு? யார் யார சாத்துறாங்கன்னு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா ஐயா? அது நான் குறிப்புகள் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதாவது இப்போது அமைஞ்சிருக்க கூட்டணி கேள்வி அதுதான். இப்போ என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஓடி போனவங்கள தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு சும்மா இருமையா வைகோ திட்டுறீங்க. இப்ப வைகோ ஏன் திட்டுறீங்க? வைகோ நான் திட்டல. ஓடி போனவங்கள தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்து நான் பிஜேபியை தான் சொல்றேன். நான் வைகோவை சொல்லல, வைகோவையும் சொல்லுவேன். நான் வந்து வைகோவை வந்து விட்டு வைக்கிறது இல்ல. அதுவும் கருணாநிதி குடும்பத்தை பற்றி உண்மையெல்லாம் புட்டு வைத்தாரு. பாரியா, இல்லங்க, நியாயத்தை பேசினாருங்க, உண்மையை பேசினாரு. உண்மையா பேசினாரு, நோட்டாரு. அப்படியே இன்னைக்கு எங்க காலில் வந்து விழுகிறாரு. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் நீ கேளியா, நீ கேளு. நீ தானே இப்ப பேசுற, வக்காலத்து வாங்கிட்டு சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. கோபால்சாமி நாயகர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. நான் என்ன மஸ்துக்கு போகணும் அது எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல, ஐயா அடக்கிட்டு இருங்க. நீங்க என்ன கருணாநிதிக்கு போகணுன்றது எனக்கு தெரியாது. அது தெரியாதுல்ல, அதையும் பார்த்து அடக்கிட்டு. ஐயா நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, முக்கியமா தேர்தல் வரப்போது 1.5 மாசம் தான் இருக்கு. கூட்டணி நீ இந்த கதையெல்லாம் எம்பிட்ட விடக்கூடாது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீரும். அதாவது இந்த தகவலை வச்சு பேசினா அவன் என்ன பேச போறோம் என்ன கேட்க போறான்னு தெரியாம அப்படியே அமுகிறாரு பாருங்க. ஆமாயா, அவர் பாருங்க. அந்த தகவலை நான் நம்ப, அந்த தகவலை இப்ப எதுக்கு நான் பார்க்கணும்? இன்னைக்கு இருக்காத பாரு, இங்க பாரு, அது தேவையில்லை. அந்த தகவலை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க என்ன சொல்லுவ? அந்த ஆள் வாங்க ஓட்டு, இந்த ஆளு ஓட்டு வாங்க பார்த்தா நீங்க அது செல்லாது, 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 செல்லாதியா, அதெல்லாம் செல்லாது. இங்க பாருங்க, நேத்திக்கு பிறந்த பிள்ளைக்கு கூட சொன்னா கூட அதை செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிடும். புரிஞ்சுக்கோ சார். ஏன் சார், அந்த இதுல யாரு வெற்றியோ அதான் முடிஞ்சு போச்சு. ஆமா, செல்லாதுன்னா இவங்க அந்த ஆமா ஆமா இவரு நாட்டாம செல்லாது, செல்லாது, செல்லாது இல்ல பொன்னம்பலம் சார். கேள்வியும் கேட்கல, இல்ல கேட்டா தெரியும். அத நீ கேட்ட முதல் படத்துல செருப்பத்து கேமரா பண்ற ஆவல கேமரா யோ நீ காது செருப்புல ஞாபகப்படுத்திட்ட வேலை மொபைல் போயிடும். ஐயா வாய கழுவு, வாய எல்லாம் மஸ்துக்கு ஆமா. நான் என்ன சொல்றேன், 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஐயா, சரியா? அதாவது இந்தி கூட்டணி வந்து 46.97% எடுத்திருந்தாங்க, சரிங்களா? அது திமுக மட்டுமே வந்து 26.93% எடுத்திருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வச்சிருந்த அந்த கூட்டணி காங்கிரஸ் 10.10, சிபிஎம் 3, அப்புறம் சிபிஐ வந்து 2, விசிகா வந்து 7% சொன்னீங்க மனசாட்சியே இல்லாமல். அதனால் 2.25 தான் எடுத்துருக்குது, ஓகேவா? ஸோ ஆனால் அதிமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 20% எடுத்திருந்தாங்க. வெறும் அதிமுக மட்டும் கூட்டணி கிடையாது. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவும் உள்ள வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸே ஒரு 6% தான், சரிங்களா? இப்போ இது வந்து 2024 வந்து என்டிஏன்ற ஒரு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாஜக வந்து அதிமுக இல்லை. அப்போ அந்த கூட்டணி எடுத்த சதவீதம் வந்து 18.28.
ஸோ 23 ஒரு 18 எவ்வளவு சார் அது மொத்தம் கிஷோர் சார்? 20 மாதிரி சொல்லட்டுமா? 30 38 5000க்கு என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 42% வந்தது சார். 18.28 plus 23.05 ஆல்மோஸ்ட் ஒரு 42% வருது. அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்திருந்த கூட்டணி 46% எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வந்து இப்போ நம்ம வந்து வெறும் நாடாளுமன்றம் தேர்தல் 2024 சரிங்களா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற ரிசல்ட் நான் வச்சிருக்கேன். இதுல சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி வந்து 45.38 சரிங்களா? 21 இப்போ நம்ம வரப்போற எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் அதை கம்பேர் பண்ணுவோம். என்டிஏ கூட்டணியில அப்போ பாஜக இருந்தது சரிங்களா? 39.71. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமமுக வந்து மற்றவையும் தனியா வெளியில வந்துருச்சு இல்லையா? அதுல வந்து 2.35 அவங்க இருக்காங்க. மற்றவைன்னு சொன்னா அவருக்கு புரியாதுங்க, கொற்றவைன்னு சொல்லுங்க திரும்பி பாருங்க. சோ ஆகமொத்தம் அவர் தரவுகள் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வருது, அவர் ரீல்ஸ் பார்த்து நிக்கிறாரு, அவர் ஏதாவது பாப்பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ரீல் விடுவாரு, இப்ப ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்காரு. இப்போ இதுதான் வந்து 2021ல இருந்த ஸ்டேட்டஸ் சரிங்களா? இப்போ இந்த கூட்டணி இந்த தரவுல வச்சு நம்ம வந்து பேசுவோம் கிஷோர் சார். இப்போ இந்த கூட்டணி அமுதிருச்சு. அமமுக வந்து இந்திய கூட்டணியில வந்துட்டாங்க. பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா இததான் இருக்காங்க. ராமதாஸ் அவருக்கு எவ்வளவு ஓட் பர்சன்ட் நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியணும். என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி என்ன லெவல்ல இருக்கு, டிஎம்கே வில் வின்னா இல்ல ஏடிஎம்கே வில் வின்னா இல்ல ஜெயிக்காத அப்படின்னா அது எப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட். முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க போன ஐபிஎல் சீசன் ரன் எல்லாம் எடுத்துக்கிங்க, இவங்க இவ்வளோ வாங்கிக்கிறாங்க, இவங்க இவ்வளோ வாங்கிக்கிறாங்க, இந்த வருஷம் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது செல்லாது. ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு லீக் மேட்ச் ஆர் ஃபைனல் மேட்ச் மாதிரி. அடுத்தது போன தடவை அவங்க அத்தனை % வாங்கினாங்க அப்படின்றதுனாலயே இந்த தடவை இத்தனை % வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இப்ப 23-18 சேர்ந்தா நீங்க வந்து 42 2024 எலெக்ஷன் அது அதான் 42 41 சொல்றீங்க. ஓகே, பாலிடிக்ஸ் இஸ் நாட் a zero sum game. 1+1 அப்படின்றது 2ஆகவும் மாறலாம், 4ஆகவும் மாறலாம், 1.5 மாறலாம். ஓகே ரைட்டுங்களா? ஓகே. சோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்லேட்டா தான் நம்ம பார்க்கணும். ரைட், அதே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் நான் சொல்ல அவர் சொல்லிட்டது 100% உண்மை. அதான் என்னுடைய கொள்கையும் அதுதான். ஐயா நம்ம அதுல இருந்தே போவோம். அதுல இருந்து போக வேண்டாம். எனக்கு போறேன் ஏறிக்கிட்டு அவர் தான் இந்த முத்துப்புள்ளி வச்சிட்டார்ல. பாருங்க அழகா சொல்லிட்டாரு. கேள்விகள் இருக்கு. இங்கங்க ஒரு அடுத்ததுக்கு வரேன். சொல்லுங்க. அடுத்ததுக்கு அவர் இந்த ஒரு அசம்ப்ஷனோட தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். ரைட்டா? அடுத்தது மக்களுடைய சாய்ஸ் அப்படின்றது பல காலகட்டங்களில் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் விரும்புவேன். அது சரியோ தப்போ. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்காரையே போய் சேர்க்கலாம். இப்போ அதிமுக போய் என்னங்க உங்கள் கட்சி தலைவியை வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் வந்து என்ன அதெல்லாம் அப்படிதான் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு என் தலைவரை பிடிச்சிச்சு, அதனால அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு. அதே மாதிரி தான் திமுக கிட்ட. இது வந்து அந்த டெடிகேட்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அண்ட் அந்த பார்ட்டி ஆதரவாளர். காமன் மேனை பொறுத்த வரைக்கும் பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த பெர்செப்ஷனுக்கு ஃபேக்ட்ஸ் தேவையில்லை, சென்டிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் இது ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன், ஒரு சினரியோ, ஒரு நெரேட்டிவ், இதுதான் முக்கியம். 2021 எலெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க. இசை அந்த கொரோனா காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் EPS அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இன் த என்டையர் கண்ட்ரி. இது வேற யாராவது இருந்தாங்கன்னா என்னவாயிருக்கும்னு எனக்கு தெரியாது, அது வந்து எனக்கு தெரியும். ஆனால் ஏன் அவரால் வந்து அது கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியலன்னு சொன்னால், அவர் மட்டும்தான் வந்து ஒரு பப்ளிக் ஃபேஸாக இருந்தார். ஜனங்களோட அந்த பீப்புள் கனெக்ட் அப்படின்றது அங்கே மட்டும்தான் இருந்தது. அப்போ வந்து மற்ற தலைவர்கள், குறிப்பாக OPS மாதிரியான அடுத்த கட்ட தலைவர்களால் ஒரு பீப்புள் கனெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அடுத்தது இவருடைய டைம் எல்லாமே வந்து ஆட்சி பண்ணுறதுலேயே போயிடுச்சே தவிர அரசியல் பண்ணுறதுக்கு இவருக்கு டைம் கிடைக்கல. பட் அவங்களுக்கு வந்து ஆட்சி இல்லை, கொரோனா கிடையாது, அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிக்கு கிடையாது. அதனால முழுக்க முழுக்க அவங்க அரசியல் பண்ணாங்க. போதா வரைக்கும் மாற்றம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து விதைச்சிட்டு போயிட்டாரு, உடனே இவங்க மாற்றி போட்டாங்க. இதுதான். மற்றபடி அன்னைக்கு அவர் பண்ணதெல்லாம்
ஒழுங்கா அவங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா இன்னைக்கு அதிமுக மறுபடியும் ஜெயித்து வந்திருக்கும். சரி, இப்போ இந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, நடுவில் கேட்டாங்க ஓடி போனவங்களெல்லாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னு ஏதோ கேட்டாங்க இல்லையா? ஓடி அவர் கேட்டாரு. அதான் ஓடி போகக்கூடாதுன்றதுக்காக தேடி போய் பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம் இன்னைக்கு திமுகக்கு என்ன வந்தது? காங்கிரஸ்ல இப்படி வெளில போற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. போய் எனக்கு இதுல இன்னொரு டவுட், ராகுல் காந்தி அவர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கட்சி தலைவர் கர்கே அவர்கள், இங்க மாநில தலைமை செல்வ பெருந்தகை அவர்கள், 2 பேரையும் விட்டுட்டு இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்க தலைவர் பதவி அப்படின்றதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. ராகுல் காந்தி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். பதவியில இருக்கும்போது தான் சிபிஐ ரீடு விட்டு அலையன்ஸ் பேசினாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எங்கேயுமே பதவி கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த கட்சியும் மதிக்கிறது கிடையாது. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், இல்லை அங்கே ஆர்ஜேடி ஆகட்டும், இல்லை இங்கே கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், தமிழ்நாடு தவிர யாரும் மதிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க காங்கிரஸ் அவங்கள இங்கே இந்த சீட் ஷேரிங்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க, ரொம்ப லேட் பண்ணா எங்க ஆளுங்கெல்லாம் போயிடுவாங்க போல இது அவங்க கேட்கணும்னா நாம அங்க போயிட்டு அவர் அங்கேருந்து உத்தரவு போடுறாரு, என்ன சீக்கிரம் சீட் ஷேரிங்லாம் ஆரம்பிங்க, தேவையா? அப்போ இதுல இருந்தே நல்லா தெரியுது தே ஆர் பிளேயிங் ஆன் த டிஃபென்சிவ் அப்படின்னு, பேக் ஃபுட்ல ஆடுறாங்க. அந்த அளவுக்கு பவுலிங் இருக்கு. சரி, அந்த பெர்செப்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் ஒருத்தர் சில பேர் பேசுறாங்க, அதுக்கு இந்த பக்கம் கவுண்டர் கொடுக்குறாங்க. இங்க இவர் சொன்னார்ல ஓடி போனவங்கலாம் சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு, கரெக்ட், அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு சேர்ந்தவங்க ஓடி போற நிலைமையில இருக்காங்கன்றதுதான் மக்களுடைய பெர்செப்ஷன். அப்போ இட் இஸ் பேட்லி டேமேஜிங் தி அலையன்ஸ். அதனால தான் நாங்க இவ்வளோ சாதனைகள் செஞ்சிட்டோம் அப்படின்னும் போது இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்டிங் ஆன் தி லாரல்ஸ், ஐயோ எந்த கட்சியும் வெளில போயிடக்கூடாது, குறிப்பா காங்கிரஸ் போயிடக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் they have miserably lost the perception battle. அது மட்டும் இல்லாம இன்னும் அது கீழே தான் போயிட்டு இருக்கே தவிர பிகாஸ் ஆஃப் the internal feud. அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சார் ரொம்ப அருமையாக சொன்னார், இட்ஸ் நத்திங் மோர் டு ஆட். பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கடந்த 2019 சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. 2019 வெற்றி பெற்றிருக்காங்க, 2021 வெற்றி பெற்றிருக்காங்க, 2024 வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி வெற்றி பெற்றும் கூட 2026 தேர்தல் வரைக்கும் இவங்க என்ன பேசிட்டு வந்தாங்க? இப்போ இந்த ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பேசிட்டு வந்தாங்கன்னா, எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறோம், எதிரே பாருங்கள் அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அப்படின்ட்டு. இப்போ யார் யாரெல்லாம் சிதறி கிடக்கிறார்கள்னு சொன்னாங்களோ அவங்க ஒவ்வொருத்தராக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் ஒற்றுமையாக இருக்கும்? ஸ்டாலின் ஒன்றுக்கு போனால் கூட 13 பேரையும் கூப்பிட்டு போனார். அப்படி போகக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எனக்கு இவ்வளோ கூட நான் இருக்கேன் அப்படின்னு. திருமாவளவன், நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம், யாரை வேண்டுமானால் அவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம், சேர்த்து கொண்டால் எங்கள் கொள்கை முடிவை நாங்கள் எடுப்போம்ன்றார். சரியா? இந்த டார்ச் லைட்டு ரோட்டில் டார்ச் லைட் வச்சு நிற்பாரு நம்ம கமலஹாசன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி உலக வரலாற்றிலேயே தன்னுடைய வீட்டு ஹோம் தியேட்டரில் செயற்குழு கூட்டம் நடத்திய ஒரே தலைவர் அவராக தான் இருக்க முடியும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய செயற்குழு கூட்டத்தை அவர் வீட்டு டைனிங் ஹாலில் நடத்துவார்னு நினைக்கிறேன். டைனிங் டேபிளில் உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு நடத்திடுவார்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், டார்ச் லைட் சின்ன வந்துருச்சு எங்களுக்கு கொடுங்க சீட்டுன்ட்டு. வைகோ, ஏங்க இவ்வளோ துண்டெல்லாம் தூக்கி பேசியிருக்கேன், டீ குளித்த தொண்டனையும் மறந்து உங்கள் ஸ்டாலின் வேட்டியில், ஸ்டாலினா ஒரு டீ கூட ஒழுங்காக வச்சு குடிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது டீ சிந்திருச்சு வேட்டியில், அது துடைக்கிறதுக்கு போகிறாரு. அப்படி என்ன அந்த அளவுக்கு போன வைகோ கூட இன்னைக்கு எழுந்து நின்று எனக்கு எவ்வளோ சீட்டு தரப்படுங்க அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யாரை நீங்கள் அடிமை என்று சொன்னீர்களோ அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அவர்களுடைய தலைமை இவர்தான், அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்றத ஒருமித்த குரல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலின் தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு வாயை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எங்க கூட்டணி எப்ப அமையும்னா சீட்டு இது வரைக்கும் அமையலையா? எங்க கூட இருக்காங்க அவ்வளவுதானே தவிர இது உறுதிப்படுத்தப்பட்டது அல்ல. யார் யாருக்கு நாங்க தொகுதி ஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்கும் எங்களுக்கும் கையெழுத்து ஆகுதோ அப்பதான் உறுதி.
நீங்க தானே சொன்னீங்க. எங்க இப்ப இருக்க கூட்டணி எங்களோட தான் இருக்காங்க, இந்த நிமிடம் வரை இருக்காங்க. உறுதி செய்யலாம். நாளைக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்றோம், ஒருத்தருக்கு தொகுதி அதிகமா கிடைக்குது, ஒருத்தர் கம்மியா கிடைக்குது. கம்மியா கிடைச்சவரு நான் இங்க இந்த கூட்டணியில் இல்லைன்னு வேற எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட போறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நாங்க வந்து காலில் விழுந்து வாயா வாயா நீ போகாதேன்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். பழம் நழுவி பாதி அது ஒரு மாசம் இல்ல, அதெல்லாம் பார்த்துக்கோ. அது அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு இல்ல. ஏன் சொன்னாரு? யார் சொன்னாருன்னா அவர் போய் அங்க போய் பீச்சில் பழம் நழுவி கோபால்கிட்ட போயிடுச்சு, வைகோட்ட போயிடுச்சு. எங்க வேணாலும் போகட்டும். நான் ஏன் சமாதிக்கு போனோம், நான் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? நீங்க போங்க, ஊசி நானா சொல்றேன், அது இந்த சேனலுக்கு வந்தா இந்த கருணாநிதி எழுதுவோம் அதுக்கு என்னவா ஒரு முறையில ஏதோ ஒரு குரல்ல பேசுறீரு. நீ உங்க ஆளுங்க தான் கத்துறாங்க. இங்க பாரு, யாரு அங்க ஒரு கலைஞர் டிவியை பெருசா எல்இடி டிவில வச்சு மாநாடு போட்டு அவரா எழுந்து வர போறாரு. ஏன் அதனால என்ன சொல்றேன், உனக்கு என்ன வலிக்குது, என்ன வலிக்குதுன்னு சொல்லு, வேணா மறந்து போடுவோம். அவர் அருமையா சொல்லிவிட்டாரு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வெற்றி. மக்கள் கையில தான் வெற்றி இருக்கு. போனதுல இவர் வந்து 300 கபில் தேவ் நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆமா, கபில் தேவ் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப எல்லாம் கமெண்ட்ரி கமெண்ட்ரி கேட்போம். ஒரு மேட்ச்ல அவர் என்ன பண்ணாரு, 600 ரன் அடிச்சாரு. இல்ல மொத்தம் கபில் தேவ் உடைய தலைமையில இயங்கின அந்த இதுல 600 ரன் நீங்க பேசுறது சொல்றத கேளியா. நீங்க என்னங்க கபில் தேவ், நீங்க அப்ப என்ன சின்ன பிள்ளைய வாய்ஸ் கொடுத்துட்டு ஆகையினால அதுக்கு அடுத்த வெற்றி வாய்ப்பு பார்க்கும்போது அவர்னால அடுத்த அந்த அவ்வளவு ரன் அடிச்சவங்க அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 150க்கு திண்டாடிச்சு, 150 எடுக்கிறதுக்கு. புரிஞ்சதா? வெற்றிங்கிறது அதுதான். நாங்க 24ல வெற்றி பெற்றோம், நாங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்களுக்கு நாங்க சேவை பண்ணிருக்கோம், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி வச்சுப்போமா, அப்ப கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது இப்ப என்டிஏ கூட பலமா இருக்கு. அதுல என்ன என்டிஏ கூட்டணி பலமா இருக்குன்னு எந்த எனக்கு வாயில வந்துரும் வசிக்குமா? என்னையா பலமா இருக்கு, என்ன பலமா இருக்கு, என்ன பலமா இருக்கு? சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு அவங்க இதுல. அவங்க என்டிஏ கூட்டணியில சீட் ஷேரிங் முடிஞ்சு கையில் தாயிடுச்சா, யார் யாருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கியாச்சா? அது ஒதுக்குனா தாயா அன்னைக்கு தாயா உறுதி. இது உங்க முதலமைச்சர் வந்து சீட்லயே உட்கார்ந்து இருப்பாரு, முதலமைச்சர் போர்டு இருக்கா சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு. ஓகேவா? கனிமொழி உதயநிதி போவாங்க, போயிட்டு அப்பா டேடி வாங்க சொல்லுப்பா அப்படின்னு. நம்ம தோத்துட்டோம், எதுங்க தோத்துட்டோமா, சரி வாப்பா போலாம் அதான் நம்புவீங்களா? தம்பி இங்க பாருங்க, நீங்க வந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம், மக்களுடைய சேவைக்கு எங்களுக்கு வாக்களிக்கும். மக்களுக்கு தெரியாது நீங்க என்ன, நீங்க எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்க, நீங்க அப்படி தாயா பேசுவீங்க. உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்கு, அதனால நீங்க பேசுவீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், எங்களுக்கு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை ஒவ்வொருக்கு பாருங்க. ஒவ்வொரு வெற்றி வீரனும் வெற்றியை நோக்கி தாயா பயணிப்பான், தோல்வியை நோக்கி பயணிக்க மாட்டான். ஒரு டீமுக்கு தான் கப்பு கொடுக்கும். அதேதான், அதுதான் நான் ஒத்துக்கிறேன் சார். அதனால மக்கள் கையில இருக்கு. மக்கள் வந்து ஒருத்தர் என்ன நினைக்கிறானோ அதை தான் எல்லாரும் நினைப்பான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்ணங்கள் மாறுபடும். அதனால வாக்களிக்கட்டும், வெற்றி வாய்ப்பு 26ல வரட்டும். நாங்க வெற்றி பெறோமா மற்றவங்க வெற்றி பெறாங்கிறத அன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி இவர் எல்லாம் போய் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு விஜயகாந்த் பத்தி எல்லாம் சொன்னீங்க. விஜயகாந்த் வந்து அவருடைய படம் ஓடணுங்கிறதுக்காக அவர் என் இதுல கூட தான் போய் நேற்று ஐயா கூட தான் சொன்னாரு, கோடநாடுல போய் இப்படி கையை கட்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாருன்னு. உண்மைதான். அஜித் கூட தான் உங்க கோல்மால் உரத்துக்கு வர வச்சு அவரை நடக்க வச்சு வரவழைச்சு காக்க வச்சு நீங்க மன்னிப்பு கேட்க வச்சீங்க. என்ன சொன்னாரு? ஏங்க உங்களுடைய அந்த பாராட்டு விழா, பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நடந்த தாயை தலைவனுக்கு தாலாட்டு விழான்னு அப்பப்போ ஒரு விழா. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் உலக
உலகநாயகன் இப்படி உட்காந்துக்கிட்டு அங்க வந்து அந்த நடிகைகளை வந்து ஏய் இந்தா 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 இதுல பாத்தீங்கன்னாக்கா மனைவியை வச்சு ஒரு விழா எடுத்தாச்சுன்னா துணைவியை வச்சு இன்னொரு விழா. ஏன்னா அந்த அம்மா கோச்சிப்பாங்களா? உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன வலிக்குது? எனக்கே வலிக்குது. ஏன் உனக்கு இவ்வளவு கடுப்பு? நீ நல்ல மனுஷனா இருந்தா உன் மேல வழக்கு போட மாட்டேன். நீ அயோக்கியனா இருக்கனால உன் மேல வழக்கு போட்டோங்கிறதுக்காக நீ வக்கனையா பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஏதாவது ரோட்ல இறங்கி விட்டு எவனா சாத்திர போறேன். நீ வருவீங்களா ஓட்டி வரதுக்கு? யார் யார சாத்துறாங்கன்னு பாப்போம். சரி நவீன், இதுல ஒரு 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏன் வந்து திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதிகமான சீட்டு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுக இந்த 2026 ஆன் த ஓன் ஒரு பெரிய மெஜாரிட்டியோட அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தட் மீன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வில் பி டெசிமேட்டட். சரியா? அப்பதான் அவங்க வந்து ஒரு 130 140 அப்படிங்கும் போது கூட்டணி கட்சிகளும் கணிசமான இடங்களில் ஜெயிச்சு வந்துருவாங்க. அப்போ அதிமுக தொடர்ந்து 2 முறை அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து அங்கே போறதா இங்கே போறதா, தாவேக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த என்டிஏவே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போச்சுன்னா தாவேக்கா வந்து இன்சிக்னிஃபிகன்ட், அதை விட்டுருங்க. ஆனால் பாஜக சென்ட்ரலில் பதவியில் இருக்கிறதுனால அவங்க ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸாக தான் இங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இங்க அதிமுக தலைமையால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னும் போது இங்க பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஆயிடும். அடுத்த 31 அதான் நடக்கும். வரேன். அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வந்துதோ ஏன்னா மாயவரத்துல கூப்பிட்டாங்க, மன்னார்குடியில கூப்பிட்டாங்க, நீங்க போக முடியாது. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.